கொழுக்கட்டை சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வைக்கிற பூரணம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க. இது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டேஸ்டான பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இப்போவே பார்த்து இந்த வருட விநாயகர் சதுர்த்தியை கலக்குன்னு கலக்கிடுங்க. ஸோ கீழே இருக்குங்க பயோல லிங்க், மறந்துடாதீங்க. தேங்க்யூ. கொழுக்கட்டை சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே வைக்கிற பூரணம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்க. இது பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான டேஸ்டான பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன். ஸோ இதோட ஃபுல் வீடியோவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இப்போவே பார்த்து இந்த வருட விநாயகர் சதுர்த்தியை கலக்குன்னு கலக்கிடுங்க. ஸோ கீழே இருக்குங்க பயோல லிங்க், மறந்துடாதீங்க. தேங்க்யூ. கொழுக்கட்டை மாவு மட்டும் சாஃப்டாக இருந்தால் போதுமாங்க, அதுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான பூர்ணம் தான் செய்ய போகிறேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எள்ளு எல்லாம் போட்டு ஒரு சூப்பரான அல்டிமேட்டான பூர்ண கொழுக்கட்டை தான் இந்த வருஷம் ஸ்பெஷலாக விநாயகர் சதுர்த்திக்கு செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் உடனே போய் யூடியூப்ல என்னோட சேனலில் இதோட ஃபுல் வீடியோவை பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி பூர்ணத்தை செய்யாமல் இந்த வருடம் பிள்ளையாரே அசந்து போகிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான பூர்ண கொழுக்கட்டையை செஞ்சு உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை கலக்குன்னு கலக்கிடுங்க. தேங்க்யூ.